நான் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடையே பேசுவதில் நான் உண்மையாகவே மிகுந்த பெருமை அடைகின்றேன் என்று சொல்வதை விட பல்வேறு வார்த்தைகள் இங்கே இந்த சொல்லுக்குள்ள அடங்கும், இந்த நிகழ்வுக்குள்ள அடங்கும். பெருமை அடைகின்றேன் என்று சொல்லலாம், மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லலாம். ஆனால் தைரியமாக இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த மேடையில் பேசும்பொழுது மகிழ்ச்சியும் பெருமை மட்டுமல்ல, என்னுடைய பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக, ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷனாக இந்த மேடையை நான் கொண்டிருக்கின்றேன். அதுவும் அண்ணன் சுபவீரனுக்கு அவருக்கு பிடித்த கருப்பு சட்டை போட்டு ஒரு காதலனை இம்ப்ரெஸ் செய்வதற்கு, அல்லது ஒரு காதலியை இம்ப்ரெஸ் செய்வதற்கு என்னென்னமோ முயற்சி எல்லாம் செய்வாங்க. அப்படி நான் இன்னும் ட்ரை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு சிறப்பு, அதன் சிவபேன் அண்ணன் அவர்களும் இங்கே முத்துராமன் அவர்களும் இங்கே பேசியது போல, குறிப்பிட்டது போல, என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டாங்க. நீங்க எப்ப வேணா வரலாம் என்ன அப்படின்னு சொன்னேன். அந்த உடனே இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னோன்னு உடனே ஒத்துக்கிட்டேன், வந்துடுறேன் அப்படின்னு. நேரத்தையும் அவங்களே குறிச்சாங்க. இன்னைக்கு நவம்பர் 14 குழந்தைகள் தினம். நான் சொன்ன நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துவார் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக. இந்த முறை அப்படி சொல்லிடுங்க, நிகழ்ச்சியை காரைக்குடியில் வச்சுக்க சொல்லுங்க, அப்படியே வந்துடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதன்படி அந்த தேதியை வாங்கி ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு 20 நாட்களுக்கு முன்பே அதை கொடுத்தாச்சு. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து, பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி நடத்தி போடுவேன். என்னை அழைத்து நவம்பர் 14ஆம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும், டெல்லி வரைக்கும் போகணும், காலையில் போயிட்டு முடிந்தா நைட்டை வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன முடியாது, ஏன்னா காரணம் தெரியாத எனக்கு தெரியும். ஏன்னா இப்படி சொல்ல மாட்டேன், எடுத்து பேச ஆரம்பிச்சேன். அப்படியே தொலைக்காட்சி பார்க்கறானா, வேற யாராவது யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாதிரி முடியாது அப்படின்னா, முடியாது, என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா? ஆமா கொடுத்துருக்குறேன். டெல்லி போகணும்னு சொல்றேன், அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி. நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன். காரைக்குடி போறியா எதுக்கு அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க? சுபவீரன் வந்து தேடி வாங்கியிருக்காங்க. ஆமாம்மா மனுஷன் நீ போயிட்டு வந்து டெல்லி வேற யாராவது சொன்னாங்க. ஏன் அதை குறிப்பிடுறேன்னா, இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக கலந்து கொள்கிறேன். பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க, துணை முதலமைச்சரே வந்திருக்காரு. நிஜமா சொல்றேன், அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை. உங்க வீட்டு பிள்ளையாக, இந்த குடும்பத்துக்கு ஒருவனாக மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சுபவீரன் அவர்களுக்கும், இயக்குனர் அண்ணன் திரு எஸ் முத்துராமன் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுட்டேன். மணி 9 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அனைவருமே நீங்களாம் மணி பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதிக நேரம் பேசுனா அண்ணன் சோழன் சொல்வது போல இங்கே அனைவருக்கும் ஒரே சட்டம் தான், அது யாராக இருந்தாலும் சரி. நானும் அதிக நேரம் பேசுனா எனக்கும் சீட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. இங்கே அக்கா அருள்மொழி அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, அதிக நேரம் பேசினா சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் எந்த தொகுதின்னு சொல்லவே இல்லை. சொல்லிட்டு அவங்க சீட்டு கொடுக்கப்படல, அவங்களும் பேசுறது நிப்பாட்டவே இல்லை. ஏழாவது முறை கலந்துகிட்டு இருக்கிறீங்க.
அண்ணன் சுபை அவர்கள் என்னிடத்தில் சொன்னாங்க, நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த ராமசுபையா நம்மளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 67 பேர் இந்த விழாவில் கலந்துருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அது ஒரு சின்ன திருத்தம், என்னையும் சேர்த்துக்கோங்க. 67 68 பேர் இந்த குடும்பத்தில் ஒன்றா நீங்க நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. பெரியாருடைய தொண்டராக, அண்ணாவுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர் தான் ஐயா ராமசுப்பையா அவர்கள். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஒரு சொந்த அண்ணன் இருந்தால் எப்படி பழகுவாங்களோ, எந்த அளவுக்கு நெருக்கத்தை காட்டுவாங்களோ, அதே மாதிரி தான் அந்த ராமசுப்பையா அவர்களோடு உரிமையோடும் மரியாதையோடும் நம்முடைய கலைஞர் அவர்கள் அவரோடு பழகினார். கலைஞர் மட்டுமல்ல, நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் ஐயா ராமசுப்பையா அவர்கள் மீதும் அவருடைய தொண்டின் மீதும் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதுமே உண்டு. கலைஞர் குடும்பத்திற்கும் ஐயா ராமசுப்பையாவுடைய குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட 3 தலைமுறை பந்தம். அது இன்றும் நீடித்துக் கொண்டே இருக்கும். ஐயா ராமசுப்பையாவுடைய வீட்டோட பேரு இங்க குறிப்பிட்டது போல அனைவருக்கும் தெரியும், சமதர்ம விலாஸ். அந்த பெயரை அந்த வீட்டிற்கு சூட்டியவர் சிந்தனை சிற்பி திரு சிங்கார பேரர். யாருக்காவது கிடைக்குமா அந்த பொறுப்புல? 2015ஆம் ஆண்டுல அந்த வீட்டை இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் சின்னதா வேலை பார்த்து ரெனோவேஷன் புனரமைப்பு பணிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சிக்காக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் மாமா அவர்கள் இந்த பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வரும்போது அந்த இல்லத்தை போய் பார்த்துட்டு சென்னைக்கு போய் கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், நான் சுப்பையா அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க, புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய தூண், முற்றம், ஹால் எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு துரைமுருகன் மாமா பொதுச் செயலாளர் அவர்கள் கலைஞர் இடத்துல சொல்லியிருக்கிறார். உடனே கலைஞர் அவர்கள், அப்போ அண்ணன் சுபவேணன் அவர்கள் பக்கத்தில் இருந்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் சுபவேணனை பார்த்து கேட்டிருக்கிறார், அங்க ஒரு கிணறு இருந்துச்சு, அது இன்னும் அப்படியே வச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சுபவேணனை பார்த்து கேட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அப்போ அருகில் இருந்து அப்போ கேட்டிருக்கிறாரு, எப்படிப்பா மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க, சரி அங்க ஒரு கிணறு இருந்ததை எப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதை எப்படி மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் கலைஞரை பார்த்து கேட்டோன்னு கலைஞர் சொல்றாரு, என்னப்பா அந்த கிணத்துல பலமுறை நானே தண்ணீர் அடைச்சு நானே அங்க குளிச்சிருக்கிறேன், அது எப்படிப்பா நான் மறக்க முடியும், நான் வளர்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் திரு ராமசுப்பையாவுடைய இல்லம் அப்படின்னு கலைஞர் சொன்னார். அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தின் மீது நம்முடைய கலைஞருக்கு இருந்தக்கூடிய அந்த பாசம், யாராலும் அளக்க முடியாத அந்த அன்பு. 1930களில் பெரியாருடைய கொள்கைகளை இந்த காரைக்குடி பகுதியில் பரப்புறதுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய எதிர்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்துச்சு. ஆனால் திரு சுப்பையா அவர்கள் மனம் தரல. இன்னும் சொல்ல போனா குடும்பத்தோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்க பணிகளை அவர் செஞ்சுட்டு இருந்தார். குறிப்பா ஐயாவுடைய துணைவியார் 1935களில் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் கைம்பெண் மறுமண நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி சாதனை புரிஞ்சவங்க தான் ஐயாவுடைய துணைவியார். ஐயா ராமசுப்பையா அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் நிச்சயம் நாமெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம். இங்க ஏற்கனவே பல பேர் குறிப்பிட்டு பேசினாங்க. ஐயா ராமசுப்பையா அவர்களை பற்றி குறிப்பிடும்போது கலைஞர் சொன்ன வார்த்தை இது, கலைஞர் எழுதின வார்த்தை நெஞ்சுக்கு நீதியில, உழைப்பு ஒரு உருவம் பெற்று அது ஓடி ஆடி வேலை செய்கின்ற அதிசயத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்க்கலன்னா திரு ராமசுப்பையா அவர்களை பாருங்கன்னு கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுந்தார். ஒரு உடன்பிறப்பு எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு கலைஞர் எழுதியிருக்கிறார். அந்த கலைஞர் அவர்கள் திரு ராமசுப்பையாவை பற்றி பேசும்பொழுது சொல்றார், காரைக்குடிக்கும் கள்ளக்குடிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி பேசியிருக்கிறார். கலைஞர் தலைமையில் அன்னைக்கு கள்ளக்குடி போராட்டம், முதல் அணிக்கு கலைஞர் தலைமை, 2வது அணிக்கு அண்ணன் ராமசுப்பையா அவர்கள், 3வது அணிக்கு திரு கண்ணதாசன் அவர்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கலைஞர் அவர்கள் 3 மாதங்கள் சிறையில் அவரோடு கூட இருந்தவர் தான் திரு ராமசுப்பையா அவர்கள்.
முதல்ல அரியலூர் சிறைவாசம், அதன் பிறகு தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு திருச்சி மத்திய சிறையில் இருவரும் ஒன்றாக அடைக்கப்பட்டாங்க. திருச்சி ஜெயிலில் கலைஞர் அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை, திரு ராமசுப்பையா அவர்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை. இங்க பேசும்போது குறிப்பிட்டு பேசினாங்க, இங்கு 4 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, எங்களுடைய நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு 4 அமைச்சர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கே ஜெயில ஒரு மாதிரி அரசாங்கத்தையே அமைச்சர் தான் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல கூட அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் அமைச்சரவைன்னு பல பேர் குறிப்பிட்டு பேசுவாங்க. அண்ணன் எஸ் பி முத்துராமன் சொன்னது போல அன்னைக்கு அந்த அமைச்சரவையில் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் தான் உணவு மந்திரி. ஜெயில இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் சரியான நேரத்துல உணவு தரப்படுதா, அது தரமா இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுனால அப்படி இருந்த ராமசுப்பையா அவர்கள் ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆக இல்லாம இருக்கலாம், ஆனா திமுக அவர்கள் பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் பிறந்த போது 1977ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஒரு போராட்டத்தில் பங்கேற்று ஜெயில இருந்தார், கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தார். அப்போ என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தாய் தந்தையருக்கு கலைஞர் அவர்கள் ஜெயிலிருந்து ஒரு கடிதம் எழுதுறார். உங்கள பல பேர் அந்த கடிதத்தை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வாழ்த்து கடிதம் எழுதுறாரு. அதில் எழுதுறாரு, அன்புள்ள ஸ்டாலின், உனக்கு கலைஞர் ஜெயிலில் இருக்காரு, நான் பிறந்த உடனே என்னோட தந்தைக்கு கடிதம் எழுதுறாரு. அன்புள்ள ஸ்டாலின், உனக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு எனக்கு மகிழ்ச்சி. உன் மனைவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவிடு. 1953ஆம் ஆண்டுல திருச்சி சிறையில் 6 மாத தண்டனை பெற்று நான் இருந்தபோது நீ கை குழந்தை. வீட்டில் இருந்து என்னை காண வருபவர்களோடு ஒரு குழந்தையாக கை குழந்தையாக நீ வந்துட்டு போன, என்னை பார்த்துட்டு போன. இப்போ 23 ஆண்டுகளுக்கு பிறகு 1976 விசா கைதியாக ஓராண்டு நீ சிறையில் இருந்த பொழுது நான் உன்னை பார்க்கறதுக்கு அப்பாவாக ஜெயிலுக்கு வந்துட்டு போனேன். இப்போது உனக்கு பிறந்திருக்கிற என்னோட பேரை என்ன பார்க்கறதுக்கு நிச்சயம் ஜெயிலுக்கு வருவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது பார்த்தாயா? இந்த குடும்பத்தில் மட்டும் இல்ல, நம்முடைய இயக்கமாம் பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படி சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. புதிய பேரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு அப்படின்னு கலைஞர் எழுதி முடிக்கிறார். எனக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரி கள்ளக்குடி போராட்டத்தில் பங்கேற்று ஐயா ராமசுப்பையா அவர்கள் ஜெயிலில் இருந்தப்போ அண்ணன் சுபவியாரும் அவருடைய தந்தையை முதல்ல போய் பார்த்ததும் அவருடைய தந்தையார் ஜெயிலில் இருக்கும் பொழுதுதான். இப்படி கலைஞர் குடும்பத்திற்கும் ஐயா ராமசுப்பையாவுடைய குடும்பத்திற்கும் இருப்பது வெறும் கொள்கை உறவு கிடையாது, பெருமையா ஜெயில் உறவுன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் தைரியமா சொல்றேன், நான் கலைஞருக்கு மட்டும் பேரன் இல்ல, ஐயா ராமசுப்பையா அவர்களுக்கும் நான் பேரன் தான். கொள்ளு பேரன் இல்ல, கொள்கை வழி பேரன். நான் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் கொள்கை வழி பேரனாக இருக்காங்க. அக்கா அருள்மொழி பேசும்போது சொன்னாங்க, எப்பவுமே ஒரு கூட்டத்தில் கடைசியா பேசுறதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு உண்டு. நம்ம எழுதிட்டு வர பாயிண்ட், படிச்சுட்டு வர பாயிண்ட், கேள்விப்படுற பாயிண்ட் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. இதுல அண்ணன் சுபவேயன் அவர்கள் இன்னும் அக்கா அருள்மொழி அவர்கள் போட்டியா நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் உண்மையா சொல்றேன், நான் உட்கார்ந்து அண்ணன் சுபவேயன் அவர்கள் பேசும்போது நன்றி உரைன்னு பேச ஆரம்பிச்சாரு. குறைவாக பேசணும்னு சொன்னார். ஆனா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினைச்சதெல்லாம் என்னுடைய நேரத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, பேசுறது நிப்பாட்டாதீங்க. அந்த அளவுக்கு அவருடைய உரை, அந்த உரையை நான் எப்பொழுதுமே விரும்பி கேட்பேன். காரைக்குடியில் அன்னைக்கு கட்சி வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய சாப்பாட்டு பில்லு, பெட்ரோல் பில்லு இதையெல்லாம் ஐயா ராமசுப்பையா அவருடைய கணக்கில் எழுதிக்கலாம் அப்படின்னு அவருடைய கணக்கில் எழுதி வச்சிருவாங்க. இப்படிதான் அவர் கட்சியை வளர்த்துக்கிறார். ஒரு முறை சாப்பாட்டு பில்லும் பெட்ரோல் பில்லும் அதிகமா வந்துருச்சு. அதுக்காக அவர் கோவப்படாருன்னு பார்த்தீங்கன்னா கோவப்படலை.
அவர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டாரு, பரவாயில்ல இந்த மாசம் நமக்கு கட்சி வேலை அதிகமாயிடுச்சு போல இருக்கு, அதனால சாப்பாட்டுக்கும் பெட்ரோலுக்கும் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டவர் தான் அண்ணன் திரு ராமசுப்பையா அவர்கள். எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்த்தவர் தான் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள். கட்சின்னு வந்துட்டா எல்லாத்தையும் பாசிட்டிவாக மட்டுமே பார்த்தவர் தான் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள். அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் தாண்டி கட்சியையும் கொள்கையையும் நேசித்திருக்கிறார். அவருடைய காலில் பயணம் செய்யாத தலைவர்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர்னு பல பேர் அவருடைய காலில் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அவரே ஓட்டிக்கிட்டு கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு தலைவர்களை கூட்டு போயிருக்கிறார். இப்படி முழுக்க முழுக்க ஒரு கொள்கைவாதியாக வாழ்ந்தவர் தான் அண்ணன் திரு ராமசுப்பையா அவர்கள். இப்படி ஒரு தியாக வாழ்வு வாழ்ந்த திரு ராமசுப்பையா அவர்களை நம்முடைய கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டுல சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கி அழகு பார்த்திருக்கிறார். கழகத்திற்காக யார் உண்மையாக உழைத்தாலும் அவருடைய வீட்டு கதவை தட்டி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தவர் தான் முத்தமிழ் கலைஞர். இன்னைக்கு அதே மாதிரி கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் அவர்களும் அந்த பணிகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறார். அண்ணன் இயக்குனர் அண்ணன் எஸ்டிஎம் அவரை பத்தி இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்குமே தெரியும். மிகப்பெரிய இயக்குனர். அந்த காலத்திலே இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க பேன் இண்டியா படம், பேன் இண்டியா டைரக்டர்னு சொல்லிக்கிறாங்க. 30-40 வருடங்களுக்கு முன்பே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் வைத்து, கலைஞர் கமலஹாசன் சார் அவர்களையும் வைத்து ஒரே நேரங்களில் பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் அண்ணன் எஸ்டிஎம் அவர்கள். ஆனா அவரை பார்த்தீங்கன்னா இவ்வளவு வெற்றி படங்களை கொடுத்தவரா இங்க அவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாதவர். ஒரு திரைப்பட வெற்றி விழாவில் ஏவிஎம்முடைய ஓனர் திரு ஏவி மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசுறார், எஸ்பி முத்துராமன் எங்களுடைய ஏவிஎம்ல பயிற்சி பெற்றவர், அவர் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு பெருமையா பேசுறாரு. அவர் பேசி முடிச்ச பிறகு நம்முடைய கலைஞர் அவர்கள் அதற்கு பதில் சொல்றாரு, எஸ்பி முத்துராமன் அவர்கள் எங்களுடைய அண்ணன் காரைக்குடி ராமசுப்பையா அவருடைய மகன், அதனால அவர் முதல்ல எங்க வீட்டு பிள்ளை, அதற்கு பிறகுதான் ஏவி வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னார் கலைஞர் அவர்கள். அவர் மட்டுமல்ல, பேராசிரியர் சுபவி அவர்களும் கலைஞர் வீட்டு பிள்ளையாகத்தான் கடைசி வரை இருந்திருந்தார். சுபவி அண்ணனுக்கும் தனக்குமான அந்த பாசம் பற்றி பேசும்பொழுது கலைஞர் சொல்லியிருக்கிறார், மேக்னெட் நோக்கி அயன், அது இரும்பை நோக்கி காந்தம் வந்ததா இல்ல காந்தத்தை நோக்கி இரும்பு வந்ததா எனக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு நானும் தம்பி சுபவியும் இன்னைக்கு ஒன்றாக இருக்கிறோம்னு கலைஞர் சொன்னார். 2015 நடந்த ஒரு சம்பவம் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். உங்களுக்கு பலரும் தெரிஞ்சிருக்கும். சென்னையில மிகப்பெரிய வெள்ளம், கனமழை. ஆனா சுபவி அவர்கள் கலைஞர் அவர்கள் தினமும் போய் சந்திச்சு உரையாடிட்டு வருவார். ஒரு 4 நாட்கள் போல, 4 நாள் போகாம 5ஆவது நாள் போயிட்டாரு. கலைஞர் மூஞ்ச தூக்கி வச்சிருக்காரு, பேசவே இல்லை, சரியா பேசவே இல்லை, மூஞ்சி கொடுத்து பேசல. ஆனா சுபவேனுக்கு தெரியுது இவர் கோபமா இருக்காரு, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு. சுபவேன் ஏன் போலன்னா, வீட்டுக்கு முன்னாடி நிறைய தண்ணி தேங்கிடுச்சு, வீட்டை விட்டு வெளில வர முடியல. தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு கலைஞரை பார்க்க போயிருக்காரு. கலைஞர் பேசல. கீழே வந்தோடனே அப்ப இருந்த கலைஞருடைய உதவியாளர் திரு சண்முகநாதன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஐயா ஏன் என் மேல கோபமா இருக்காரு, சரியா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சண்முகநாதன் சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் 4 நாள் வரல, 4 நாள் வராதனால கலைஞர் உங்க மேல கோபமா இருக்காரு அப்படின்னு வேகமா மேல போய், ஐயா என் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சுங்கய்யா, வீட்டை விட்டு வெளில வர முடியல, மன்னிச்சுங்க அப்படின்னு கலைஞர் அவர் தட்டி கொடுத்து, ஏன் என்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லிக்கலாம்ல அப்படின்னு உரிமையோடு கோச்சிக்கிட்டவர் தான் அந்த சுபவி என்பது கோவித்து கொண்டவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். இது முன்னாடியே சொல்ல வேண்டியது, கடைசியில அவர் இவருக்கு சமாதானம் பண்ணார், எல்லாம் சரியாயிடுச்சா, தண்ணிலாம் வடிந்துருச்சா அப்படின்னு. அதன் பிறகு அண்ணன் சுப்பவேணன் அவர்கள் எந்த வெளியூருக்கு போனா கூட கலைஞர்கிட்ட போய் சொல்லி கலைஞருடைய வாழ்த்தை வாங்கிட்டு தான் அதன் பிறகு எந்த சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சென்றிருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனா சுபவேணன் ஏதாவது சுற்றுப்பயணம் காமினா தலைவர்கள் கிண்டலாவே கேட்டிருக்காரு, என்ன
தலைவர்கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு நம்முடைய தலைவர்கள் சுபவீரன் கிண்டலாவே கேட்பார். கலைஞரோடு மட்டுமல்ல, கழக தலைவருடைய நம்முடைய கழக தலைவருடைய அன்புக்கும் பாத்திரமாக இருக்கிறவர் தான் அண்ணன் சுபவி அவர்கள். இன்னைக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, என்னுடைய பொது வாழ்விலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்காருன்னு சொன்னா அது மிகையாகாது. அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நிச்சயமாக அந்த சுபவி எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் மறந்துட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பார். 2018ஆம் ஆண்டு அப்ப நான் திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். பொது வாழ்வுக்கு வரவில்லை. சென்னை மேற்கு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி, மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தார். கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி. அதுக்கு நடுவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள். நான் அவங்க சிறப்பு அழைப்பாளர் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நான் உள்ள நுழையும் போது என்ன வரவேற்கின்ற விதமாக அங்க ஒரு சினிமா பாட்டு போட்டாங்க. நான் நடிச்சிருந்த ஒரு சினிமா பாட்டு போட்டாங்க. ஒரே கைத்தட்டல் ஆரவாரம் எல்லாம் மறந்துட்டாங்க. அது ஒரு கழக நிகழ்ச்சிங்கிறது மறந்துட்டு ஒரு சினிமா நிகழ்ச்சி மாதிரி ஒரே வரவேற்பு. எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. அது வந்து அந்த சுபவேந்தன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார். உடன்பிறப்புகளுக்கு, கலைஞர் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். தம்பி உதயநிதி அவர்கள் நடிகர் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு நடிகராக வரவில்லை, உடன்பிறப்புல ஒருத்தராக வந்திருக்கிறாரு. தயவு செய்து இனிமே அவர் வரும்போது, கழக நிகழ்ச்சிக்கு வரும்போது தயவு செய்து உரிமையோடு கேட்டுக்கொள்கின்ற அவர் நடித்திருக்கக்கூடிய சினிமா பாடல்கள் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு என்ன வச்சுக்கிட்டு வேலையில தைரியமா பேசினார். என்னால் அதை மறக்கவே முடியாது. அதை இன்னைக்கு வரைக்கும் நான் பின்தொடர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு என் மீது உரிமை கொண்டவர் அண்ணன் சுபவி அவர்கள். உரிமை என்று சொல்வதை விட அவர் மீது என் மீது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கறையினுடைய வெளிப்பாடு தான் அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தைகள். அதனால இளைஞரணி சார்பாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலையும் அந்த சுபவி அண்ணனுடைய பங்களிப்பு இல்லாமல் நிச்சயமாக இருக்கார். உதாரணத்திற்கு இளைஞரனுடைய திராவிட மாடல் பயிற்சி பாசனை வகுப்புகளை அண்ணன் சுபவி அண்ணன் தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொடுத்தார். குறிப்பா கொரோனா காலத்துல சோசியல் மீடியா, யூடியூப் மூலமா அண்ணன் சுபவி அவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளை பட்டி தொட்டியும் கொண்டு போய் சேர்த்தார். இளைஞரணி சார்பா முதல்ல பொய்ப்பட்டி நிகழ்ச்சியும் நடத்தணும். அதுல கலந்துகிட்டு ஆதாரத்தோட அவதூறுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கினார். கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி 6 தொகுதியும் இணையத்துல சொற்பொழிவா தந்திருக்கிறாங்க. என்னுடைய இளைஞரணி பயிற்சி பாசனம் நடந்திருப்போம். இளைஞரணி நிர்வாக கூட்டம் நடந்துச்சுன்னா நான் இளைஞரணி தம்பிமார்கிட்ட சொல்றது, முதல்ல புத்தகம் படிக்கிறதுக்கு முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சுபவேந்தனுடைய பேச்சு இருக்கு, இணையத்துல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. நீங்க தயவு செய்து அனைவரும் அதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும், கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். சோற்றில் அடித்த பங்குன்ற தலைப்புல இன்று வரை அவர் இணையத்துல ஆற்றிய உரைகள்லாம் என்றைக்கும் காலம் கடந்து இருக்கும். அதே மாதிரி இளைஞரணி சார்பாக முரசொலி நடத்தக்கூடிய பாசறை பக்கம் அதை ஆரம்பிக்கும் போது அண்ணன் தான் எங்களுக்கு துணிந்தார், எங்களுக்கு வழிகாட்டினார். பாசறை பக்கத்துல எழுதி வளர்ந்த இயக்கம்னு அவரே தொடர் கட்டுரைகள் எழுதினார். இன்று வரை திராவிட பள்ளி சிறப்பாக நடத்திட்டு வர இளைஞரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி நடத்தணும். தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு தலைவர்கள் கிட்ட கட்டலே 100 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்துனா அந்த பணியையும் அந்த சுபவீரன் அவர்கள் தான் எங்களுக்கு வழி நடத்தினார். அண்ணன் அவர்கள் இப்படி எங்களுடைய இளைஞர்களுக்கு கொள்கை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, திராவிட இயக்க கருத்துக்கள் அறிவுசார் சமுதாயத்தில் பரவணும்னு திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தை தொடங்கினார். அந்த சங்கத்தோடைய தொடக்க விழாவிலும் நான் கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டை கோவையில நடத்தி காட்டினார். அந்த விழாவையும் நான் தான் கலந்துக்கணும்னு என்னை கலந்துக்க வச்சார்.
கருஞ்சட்டை பதிப்பகம் மூலமாக ஏராளமான திராவிட இயக்க நூல்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இளைஞரணி பணிகள்ல சுபவி அண்ணனும் அண்ணன் சுபவி அவர்களுடைய முன்னெடுப்புகள்ல நாங்களும் இருக்கிறது எங்களுக்கு இளைஞரணிக்கு பெருமை. இன்னும் சொல்ல போனா நாங்க செய்யற விஷயங்களை அண்ணன் சுபவி அண்ணன் பார்த்து பாராட்டிட்டாருன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நாங்க சரியான திசையை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிற அந்த தைரியம், அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். இன்னைக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இல்லை, ஆனா கலைஞர் அவர்கள் இருந்தா எப்படி எங்களை எல்லாம் வழிநடத்துவாரோ, நம்முடைய பணிகளை எல்லாம் பார்த்து எப்படி மகிழ்வாரோ, அதே மாதிரி கலைஞர் இடத்துல இருந்து அண்ணன் சுபவி அவர்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகிறார். எங்களுடைய பணிகளை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நானும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். உங்களுக்கு தெரியும், பிறந்ததுலேருந்து மிக நெருங்கிய நண்பர்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சிருப்போம். சில பேர் செல்ல பேர்கள் நல்லா சொல்ல முடியும், சில செல்ல பேர்கள் நல்லா சொல்ல முடியாது. நல்லா காரண பேர்களாக இருக்கும். அது மாதிரி அந்த சுபவியர்களுக்கு நாங்கள் வச்சிருக்கக்கூடிய நிக்நேம் என்ன தெரியுமா? டிராவிடியன் என்சைக்ளோபீடியா. அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன் தான் அண்ணன் சுபவி அவர்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, வரலாற்றில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நெஞ்சுக்கு நீதி எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல கேட்கறது அண்ணன் சுபவி அவர்களுடைய உரை. அண்ணன் சுபவி அவர்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன். அவருடைய கழகம் கரம் பற்றி இன்னைக்கு கழக இளைஞர்களையும் சரி, நானும் சரி, என்றென்றைக்கும் அவர் பின்னாடியே நாங்கள் நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்காக நாம் எந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இருக்கோம். ஆனா திராவிடம் தான் என்னன்னே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச பாஜகவோடு சேர்ந்துவிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கின்ற வேலையில அவர் ஈடுபட்டு இருக்கிறார். திமுக என்பது போராட்டத்தாலும் தியாகத்தாலும் உருவான இயக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, டெல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியமான எதிர்கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி. நாம இப்படி கொள்கையோடு செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கொள்கையற்ற கூட்டமா, வன்மத்தை அவதூறுகளை பரப்புற கூட்டமா இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு. திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை திமுக குரல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் பரவலை பார்த்துட்டு பாசிச பாஜகவுக்கும் அடிமை கூட்டத்திற்கும் இன்னைக்கு மிரண்டு போயிருக்காங்க. நம்ம சுடுதண்ணி வைக்கும் போது பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு வச்சு மூடி கீழே நெருப்பு வச்சு விடுவோம். கீழே இருக்கிற அந்த நெருப்புனால அந்த சூடியை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தட்டு மெதுவா ஆட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியிலும் ஆட வச்சிருக்காங்க. அதனாலதான் திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை தீட்டிட்டு இருக்கு. அந்த சூழ்ச்சியில ஒரு பகுதி தான் இப்ப நடக்கின்ற எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த திட்டம். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும், நீக்கணும். குறிப்பா சிறுபான்மை மக்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும். மிகுந்த கவனத்தோடு நாம பணியாற்ற வேண்டும். 2026 நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறும்.
நம்முடைய கழகம் 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பார். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைப்பார். இந்த வெற்றி கிடைக்கும். அதற்காக அடுத்த 4 மாதங்களும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும். இன்னைக்கு அந்த ராமசுப்பையா அவருடைய 118வது நிகழ்ச்சி, 18வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில நம்ம அத்தனை பேரும் கலந்துட்டு இருக்கிறோம். எழுச்சியோடு கலந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய உணர்வுகள்லாம் பகிர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி தொடங்குறாங்க. வரட்டும், வேணான்னு சொல்லல. கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவர்களுடைய புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு தலைவருக்கே வரலாறு கிடையாது. ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறது இன்னைக்கு மாலை நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ராமசுப்பையாவுடைய பிறந்தநாள் விழாவில் நாம் அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அணிக்கு, நம்முடைய தலைவர் தலைமையிலான அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த ராமசுப்பையாவுடைய பிறந்தநாளில் அந்த சபதத்தை ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அந்த சுபவீரன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.